பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சிறுவனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், யார் அந்த சிறுவன்? அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி கொண்டாட 5 நாள் விடுமுறை முடிந்ததை அடுத்து இன்று வழக்கம் போல திங்கட்கிழமை அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன. நிலையில பார்த்தோம்னா ஆவடி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கன்னிகாபுரம் காந்தி தெரு அருகே அந்த வழியாக சிறுவன் ஒருவன் சென்றிருக்கான். அங்குள்ள மளிகை கடைக்காரர் ஜெயக்குமார் என்பவர் அவசரமாக அப்பாவுக்கு பேச வேண்டும் என கூறி செல்போனை கையில் வாங்கியிருக்கான். வாங்கிய சிறுவன் செல்போனை ஆவடியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறிவிட்டு செல்போனை ஃபிளைட் மோடில் இயங்கும் வகையில வைத்து மீண்டும் கடைக்காரரிடமே கொடுத்து விட்டு சென்றிருக்கான். கடைக்காரர் செல்போனை பெற்றுக்கொண்டு யார் இந்த சிறுவன், எதற்காக நம்மிடம் பேசினார் என்று செய்வதற்கு திகைத்து இருந்திருக்காரு. நிலையில தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் மளிகை கடையில் தீவிர விசாரணை நடத்தினார்கள். மளிகை கடைக்காரர் குறித்து தகவலும் போலீசாருக்கு தெரிவித்திருக்காரு. இந்த சிறுவன் யார் என்பது குறித்து சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. பள்ளிக்கு விடுமுறை வேண்டும் என்பதால பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெடிகுண்டு நிபுணர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்களும் சோதனையை துவங்க பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த பொருள் என்பது தொடர்ந்து இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் தரப்பிலையும் அனைத்து பள்ளிகளும் சென்று விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.